மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அஜித்குமாருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதற்கான வார்த்தைகளும் பேச்சுவார்த்தைகளும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு தான் இருக்கு. பட் சீமான் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாரு, வராரு அவங்க வீட்டுக்கு, அஜித்குமாரோட ஃபேமிலியை பாக்குறாரு, நவீன பாக்குறாரு. அண்ட் யார் கூட வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தாயோடு சேர்ந்து வந்திருக்காரு. ஸோ அஜித்குமாரோடைய அம்மாவை பார்க்கும்போது சீமான் அண்ணனுடைய அம்மாவும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு தாயும் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்கும் பயங்கர சென்டிமெண்டா ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு விஷயமாவும் அது இருந்துச்சு. சோ இப்ப சீமான் அவங்களுடைய தரப்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த அரசு வேலையும் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் என்ன, இவன் இறந்துட்டான், அதுவும் போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கான நீதி என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுமே தவிர இந்த வேலையும் வேணாம், உங்களுக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை மேல 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 கூட்டிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விமர்சகர்கள் பல பேர் வந்து விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வாழ்த்துக்களும் சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்ட் பையா ஷோரா நாங்க நிற்போம் அப்படிங்கிறாங்க. முக்கியமா சீமான் அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிகிதா பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூஸும் அங்க நடக்குது, அப்போ அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பட் இன்னும் அரசாங்கம் ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அண்ட் வந்து காலேஜுக்கு போயிட்டாங்க, மாணவர்கள் பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. ஒரு உயிர் ஒண்ணு போயிருக்கு, அந்த பொண்ணாலதான் போயிருக்குங்கிறது ரொம்ப பெரிய அளவுல நல்லா தெரியுது. பட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவுல கேள்வியா இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? நிக்கிதாவை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி கையை விரிச்சுட்டு நம்ம போக வேண்டியதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.